ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா விநாயகர் பெருமான் வழிபாடு பற்றி தாங்க. இன்று 2024 கடைசி சங்கடஹர சதுர்த்தி, இந்த வருஷத்தோட கடைசி சங்கடஹர சதுர்த்தி, அந்த வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள்னு சொல்லப்பட்ட சதுர்த்தி திதி தாங்க. பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வரும் புதன்கிழமையில விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள்னு சொல்றாங்க. சதுர்த்தி புதன்கிழமை இரண்டும் இணைந்து வரும் இந்த நாள்ல நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக அதற்குரிய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை மனதார வழிபட்டு சந்திரனையும் தரிசித்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பங்கள் விலகி போகும்னு சொல்றாங்க. விநாயகரிடம் வேண்டிய வரங்களே கிடைக்கும், தடைகள் நீங்கும், வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், துன்பங்கள், சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்குரியது சதுர்த்தி திதியாகும். மிகவும் எளிமையான வழிபாடாக விநாயகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் 2 சதுர்த்தி திதி வந்தாலும் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி திதி சங்கடஹர சதுர்த்தி திதி என உயர்வாக போற்றுகிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் தேய்ந்து போக வைக்கக்கூடிய சதுர்த்தி என்பதால் இதற்கு சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர். சங்கடஹர சதுர்த்தி நாளில் பலரும் விரதம் இருந்து அனுஷ்டிப்பது வழக்கம். சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு என்பது மாலையில் நடத்தப்படக்கூடிய வழிபாடாகும். இந்த நாள்ல அருகில் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு விநாயகரை தரிசிக்கலாம். விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்கள்ல கலந்து கொண்டு நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதோட வீட்டிற்கும் வந்து இந்த எளிமையான ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். சங்கடஹர சதுர்த்தி திதி ஆரம்பிக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது புதன்கிழமை 18ஆம் தேதி இன்று பகல் 12:55 மணிக்கு துவங்கி நாளை 19ஆம் தேதி பகல் 1:10 வரை சதுர்த்தி திதி இருக்கு. இதனால சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டினை நம்ம இன்னைக்கு மாலை 6 மணிக்கு பிறகுதான் செய்வோம். புதன்கிழமை என்பது புத்தி காரகன் எனப்படும் புதன் பகவானுக்குரிய தினம். இது ஞான முதல்வரான விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினம். விநாயகர் வழிபாட்டிற்கு உரிய புதன்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தி வருவது இன்னும் மிகவும் விசேஷம். இந்த நாள்ல சிறப்பு வழிபாடுகள் செய்வது நல்ல பலன்களை தரும். இன்று சங்கடஹர சதுர்த்தி அன்று நம்ம வீட்டில் விளக்கமா விளக்கேற்றுவோம் இல்லையா? அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு விநாயகருக்குன்னு தனியா ஒரு சிறிய அகல் விளக்கை ஏற்றி வைத்து அதை புதன் பகவானாக நினைத்து வழிபாடு செய்யணும். பிறகு விநாயகருக்கு மிகவும் பிடித்த மலர்னு சொன்னா செம்பருத்தி பூ. அந்த செம்பருத்தி பூவின் இலை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. அதை நன்றாக கழுவி காய வச்ச பிறகு அதன் மீது ஒரு அகல் விளக்க வச்சு அதற்குள் ₹1 நாணயம் போடணும். பிறகு அதுல நல்லெண்ணெய் அல்லது விளக்குக்கு ஏற்றும் எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டில் மற்ற விளக்குகள் எரியும் நேரம் வரை இந்த விளக்குகள் இருந்தால் போதும். இதற்கென்று தனியான நேரம்லாம் இல்லை. நம்ம வீட்டில் பூஜைக்கு எப்படி நீங்க மற்ற விளக்குகள் ஏற்றுகிறீர்களோ அந்த விளக்கு ஏற்றும் போது இந்த விநாயகர் பெருமானுக்குரிய அகல் விளக்கு ஏற்றலாம். எவ்வளவு நேரம் விளக்கு எரியணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் மற்ற விளக்குகள் எரியும் நேரம் வரை இந்த விளக்கும் எரிந்தால் போதும். விநாயகருக்குரிய நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருக்கிற கல்கண்டு, 2 ஏலக்காய், உலர் திராட்சை எல்லாமே கலந்து விநாயகருக்கு நெய்வேத்தியமா படைக்கலாம். முடிந்தவர்கள் 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு கூட வச்சு வழிபாடு செய்யலாம். விநாயகர் பெருமானுக்கு ஏலக்காய் மாலை கட்டி போடுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து ஏலக்காய் மாலை சாற்றி விநாயகரை வழிபாடு செய்யலாம். விளக்கை ஏற்றி வைத்து புதன் பகவானிடம் விநாயகர் பெருமானை கோரிக்கைகளை சொல்லி நன்கு வேண்டிக் கொள்ளுங்க. விளக்கை எரிந்து முடித்த பிறகு அந்த நாணயத்தை நல்லா தொடச்சிட்டு பணம் வைக்கும் பர்சு அல்லது பீரோல நீங்க வச்சுக்கொள்ளலாம். விளக்கேற்ற பயன்படுத்திய செம்பருத்தி இலை பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து விடலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற குப்பையில போட வேணாம். பூஜைக்குன்னு தனியா காய்ந்த பூ கவர் வச்சிருப்பீங்களா, அந்த கவர்ல நீங்க இதை போற்றலாம். இப்படி மாதந்தோறும் வரும் சங்கடஹர சதுர்த்திகளில், வளர்பிறை சதுர்த்திகளில் இந்த விளக்கை ஏற்றி வந்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் உள்ள பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வில் வளர்ச்சி, முன்னேற்றம், மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எளிமையான விநாயகர் வழிபாட்டை நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்.
நீங்க விநாயக பெருமான் கோயிலுக்கு போய் ஒரு பால் பாக்கெட் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப நல்லதுங்க. அவங்க வசதிக்கேற்ப அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரே ஒரு அகல் விளக்கு விநாயக பெருமான் முன் வைத்து நம்ம பூஜை செய்யணும். இந்த எளிமையான வழிபாடு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி அருகம்புல் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அருகம்புல் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அல்லது உங்க வீட்டுல பூஜையில ஒரே ஒரு அருகம்புல் இருந்தா கூட ரொம்ப நல்லது. அந்த அருகம்புல்ல மஞ்சள் பிள்ளையார் செஞ்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு மேல அந்த அருகம்புல்ல சொருகி வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு விநாயகருக்குரிய 12 திருநாமங்கள் சொல்லி வழிபட்டு வந்தால் அவர் அருள் நமக்கு எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைக்கும். முக்கியமான காரியங்களாக வெளியில் செல்லும் போதோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்போ இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு துவங்கினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அது என்ன மந்திரம் என்பது உங்களுக்கு நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓம் கஜனானாய நமக, ஓம் பாலசந்திராய நமக, ஓம் கணாதிபதியே நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்னநாசாய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் சுமுக்தாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணகாய நமக. இந்த 12 மந்திரங்களை நம்ம விநாயகரை நினைத்து வழிபாடு செய்யலாம். அதுவும் இன்னைக்கு சதுர்த்தி புதன்கிழமை விநாயகர் பெருமானுக்குரிய தினம் என்று சொல்றதுனால இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான தடைகள் துன்பங்கள் எல்லாமே நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரங்கள் அனைத்தும் விநாயகரின் பெருமைகளை போற்றும் விதமாக அமைந்தவை என்பதால் இந்த திருநாமங்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் அழைத்தாலும் விநாயகர் எளிதில் மனம் மகிழ்வார் என்பது நம்பிக்கை. இந்த 12 மந்திரங்களையும் தினமும் சொல்ல முடியாதவர்கள் எளிமையாக ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தாலும் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.